சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இந்த பொருளை பற்றி கொஞ்சம் தகவல் சொல்லுங்கள் சார். நிச்சயமாக சார். நம்மளோட ஈகோ ஃப்ரெண்டல் ப்ராடக்ட்ஸோட வரிசையாக ஒரு வீடியோவை பார்த்து வரோம். அதில் இந்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான பீர்க்கங்காய் அல்லது பீர்க்கங்காய் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுலேருந்து எடுக்கக்கூடிய பாத் ஸ்க்ரப் நம்ம உடம்புல தேய்க்கிறதுக்காக. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பீர்க்கங்காயை அப்படியே தொங்க விட்டுருப்பாங்க. அது காஞ்சு போனதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த ஃபைபர், அந்த நார் மட்டும் அப்படியே இருக்கும். அதை கடையிலேருந்து வாங்கி எடுத்து பயன்படுத்துவாங்க. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, நிறைய பொடி பொடியாக உதிரும். ரெண்டாவது உள்ள நிறைய விதைங்க இருக்கும். அதனால் நம்ம குளிக்கிறப்போ அது கொஞ்சம் இறஞ்சலாக இருந்தது. அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்கில் நார்லாம் வர ஆரம்பிச்சப்போ அது அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிடுச்சு. ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கும் அது ஒரு ஷேப் இல்லாமல் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இப்போ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம அந்த பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது, எல்லாம் பயன்பாட்டை குறைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இந்த மாதிரி ஒரு மாடல் எடுத்துருக்கோம். இதை பார்த்திங்கன்னா இது வந்து ஹீட் ப்ரெஸ்ஸில் பண்ண பீர்க்கங்காய். உள்ளுக்குள்ளே அந்த விதைகள் இருக்காது. ஒரே ஒரு தடவை வாங்கினதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு எடுத்து டைரெக்டாக பயன்படுத்தலாம். இதனால் என்ன ஆகும்னா, நம்மளோட டெட் செல்ஸ், ஸ்கின்னுக்கு மேலே இருக்கிற டெட் செல்ஸு, அழுக்கு, இதெல்லாம் வந்து நல்லா நீட்டாக க்ளீன் ஆகும். எஸ்பெஷலி இந்த பயத்தம் மாவு, நலுங்கு மாவு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி, ஈகோ ஃப்ரெண்ட்லி. இதை நீங்கள் முடித்ததுக்கப்புறம் தூக்கி போட்டால் கூட வச்சிடும், சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் தராது. அதே மாதிரி குளித்து முடித்ததுக்கப்புறம் ஸ்டோரேஜுக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன ஹூக் மாதிரி இதை மாட்டி வச்சுட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஈரம் போயிடும். ரொம்ப நாளைக்கு லாங் லாஸ்டிங்காக இருந்துச்சு. இதுதான் என்னோடய பயன். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ப்ராடக்ட். நன்றி சார். நன்றி சார்.